இன்றைய வேத வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பிரியமானவர்களே, இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிடுகிறேன். ஆம், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் திட்டமிட்டது. அவர் திட்டமிடுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் நன்மைக்காகவே. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடக்காத போது நீங்கள் நினைக்கலாம், ஏன் தேவன் இதை எனக்கு கொடுக்காமல் போனார்? நான் பல கனவுகளை வைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது ஏமாற்றம், தோல்விகள், துன்பங்கள், சோதனைகள் என பார்க்கிறேன் என்பீர்களானால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காவிட்டால் அவைகள் தீமைக்கென்று. ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்ப்பீர்களானால் அவன் நினையாத காரியங்கள் எல்லாம் நடந்தது. சகோதரர்களால் விற்கப்பட்டான், எகிப்துக்கு கொள்ளைப்பொருளாக கொண்டு போகப்பட்டான், எகிப்தில் செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு செல்லப்பட்டான். எத்தனையோ துன்பங்களையும் கவலைகளையும் யோசேப்பு அடைந்திருக்க கூடும். ஆனால் அந்த வேதனையின் மத்தியில் யோசேப்பிற்கு பெரிதான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாட்களாக காத்திருக்க கூடும், மனம் சோர்வடையக்கூடும். இதற்கிடையில் எத்தனையோ துன்பங்கள், கவலைகள், சோதனைகள், அவமானங்கள் பார்த்திருக்க கூடும். கர்த்தர் உங்களுக்கென்று பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள்.